வந்து இப்போ வந்து எப்படி நல்ல பவுடர் ரேஞ்சுக்கு நம்ம குப்பையாக மக்கியிருக்குன்னு பாருங்கள். இதனுடைய கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தோட்டத்தில் விழுந்த குப்பைகள் தான் அது. அந்த இலை சரகு இந்த குப்பைகள் எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு அடைச்சி வச்சுருந்தேன். அது மேலே சாணங்களை தெளிச்சிட்டே வந்திருந்தேன். இந்த இந்த குப்பைகள் எல்லாமே வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா இயற்கை உரமாக மாறியிருக்கு. இதில் வந்து நம்ம அந்த வீட்டு தோட்டத்தில் இருக்க மரங்கள்லேருந்து விடுற குப்பைகள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த காய்கறி வேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்ஸ் மட்டும் சேராமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த நம்ம வீட்டில் சேகரித்த நம்ம இந்த இயற்கை உரங்கள் எல்லாத்தையும் நான் சேகரிச்சிட்ருக்கேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாத்துக்கும் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம இது வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு செடிக்கு தான் போடணும், ஒரு சில செடிக்கு போடக்கூடாதுன்ற கான்செப்ட்லாம் இதில் எதுவும் இல்லை. நம்ம எல்லா செடிக்குமே போடலாம். இது ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு இயற்கை மக்கும் குப்பை தான் இது. நம்ம இதில் இந்த ஃபெர்டிலைசர், இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவும் இல்லை. நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா